செம்ம ஜூஸியாக தயிர் வடை செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கல்யாண சமையல் சாதம் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். வியூவர்ஸ், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி மெதுவடை உளுந்த மாவு வச்சு செய்யறது நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், செய்முறை எப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்துட்டு நம்ம சூடாக செய்த மெதுவடையில் நம்ம தயிர் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 200 ml அளவுக்கு வாட்டர் வார்ம் வாட்டர், கொஞ்சம் லைட்டாக சூடு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால், நல்லா பீட் பண்ணி நைஸாக அடித்து வச்ச தயிர் புளிப்பு இல்லாத தயிர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 பிஞ்சு சால்ட்டு போட்டுட்டு நம்ம சூடாக சுட்டது நீங்கள் எத்தனை வடை தயிர் வடை மாற்ற போகிறீங்களோ அதெல்லாம் போட்டு டிப் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருங்க. நல்லா ஊறட்டும் அது. அதுக்கப்புறம் நமக்கு தயிர், காரா பூந்தி, நம்ம தாளிக்கிறதுக்கு வெறும் கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை தான் வேணும். மேலே போடுறதுக்கு கொத்தமல்லி, இவ்வளோ தான் தேவை உங்களுக்கு. சூப்பராக இருக்கும். நம்ம எப்போவுமே சாம்பார் சட்னி வச்சு சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு வடை நம்ம இதுவும் கொடுக்கலாம். ஹோட்டல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செய்கிற மாதிரி இருக்காது. பாருங்கள், தயிரில் லைட்டாக உப்பு மிக்ஸ் பண்ணி கலக்கிட்டு அந்த தாளித்ததும் கொட்டிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அசம்பிள் பண்ணிட வேண்டியது தான். சாப்பிட்றதுக்கு செம்ம ஜூஸியாக சூப்பராக இருக்கும். தயிர் நீங்கள் அப்படியே மேலே ஃபுல்லாக நல்லா கோட்டிங் கொடுத்துடுங்க. மேலே லைட்டாக ஜீரகத்தூளும் நம்ம மிளகாத்தூள், உப்பு போட்டு லைட்டாக கலக்கி வச்சுக்கலாம். இல்லைன்னா சாட் மசாலா கூட போட்டு சர்வ் பண்ணலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே மசால் வடை, அதுக்கப்புறம் வாழைப்பூ வடையெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் கூட போய் பார்த்து செய்து பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.